சத்திய ஞான சபை பொதுவெளியில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் வடலூரில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். தேவகிருஷ்ணன், வணக்கம். தேவகிருஷ்ணன், எவ்வளவு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை அமைந்துள்ளது. இந்த சத்திய ஞான சபையில் தை மாதம் ஜோதி சேர்த்தன விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்து வருவார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு சத்திய ஞான சபைக்கு 100 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று 12 மணி அளவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக சர்வதேச மையத்தை தொடங்கி வைக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என அறிவித்திருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆதலால் அடிக்கல் நாட்டக்கூடாது, மீறி அடிக்கல் நாட்டினால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என அறிவித்திருந்த நிலையில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் வடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில பாதுகாப்புக்காக கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் உத்தரவின் பேரில் கடலூர் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி மற்றும் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் வடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தேவகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.